உடல் சோர்வை நீக்கி உடம்புக்கு நல்ல ஒரு தெம்பையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய சுவையான காரசாரமான ஆட்டெலும்பு சூப் எப்படி செய்யலான்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா நம்ம ஆட்டெலும்பு சூப் வெளியில வாங்கி சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு ஆரோக்கியமானதா இருக்காது. நம்ம வீட்ல நம்ம கைப்பக்குவத்துல நல்ல ஃப்ரெஷ்ஷா வாங்கி காரசாரமா அப்படி சூடா சாப்பிட்டு பாருங்க. தொண்டைக்கு நல்ல இதமாவும் இருக்கும், வாய்க்கு நல்ல ருசியாவும் இருக்கும். அதே சமயத்துக்கு உடம்பு மற்றும் நரம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கும். அந்த அளவுக்கு சுவையான ஆட்டெலும்பு சூப் நல்ல காரசாரமா எப்படி செய்யலான்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு உரல்ல 4 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா நச்சு எடுத்துக்கங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா அதே உரல்ல 12 போல சின்ன வெங்காயம் சேர்த்துங்க. எப்பவுமே சூப் அப்படின்னாலே சின்ன வெங்காயம் சேர்த்து செய்து பாருங்க, நல்ல சுவையா இருக்கும். அதையும் லைட்டா அப்படி தட்டிக்கணும். இதுவும் அப்படியே எடுத்து தனியா வச்சிடலாம். அடுத்தது அதே உரல்ல 10 போல பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா நச்சுக்குங்க. இதுவும் அப்படியே நம்ம தனியா வச்சிடலாம். அடுத்ததா நான் இன்னைக்கு 250 கிராம், அதாவது 1/4 கிலோ அளவுக்கு ஆட்டு எலும்பு எடுத்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க ஆட்டினுடைய அந்த நெஞ்சு கொழுந்து, அந்த நெஞ்சு எலும்பு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம். இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா வெறும் அந்த பெரிய பெரிய எலும்பு இருக்கும்ல, அது நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததா ஒரு குக்கர்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு அந்த இஞ்சி சோம்பு தட்டி வச்சனால அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததா அந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாலாம் தட்டி வச்சனால அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க. அதனுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போயிட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 நல்ல பெரிய தக்காளி பழம், இதில் தக்காளி பழம் ரொம்ப முக்கியமானது, நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்க, அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அந்த மட்டன் வச்சிருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம ஒரு முறை கலந்துட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு மூடி வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5லிருந்து 7 விசில் வச்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் நல்லா அந்த மட்டனில் இருக்கக்கூடிய அந்த சாறு எல்லாமே உள்ள நல்லா இறங்கி வர ஆரம்பிக்கும். நான் 7 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா ரெடியாக இருக்குது. ஆனால் சூப் அப்படின்னாலே மிளகு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மறுபடியும் இந்த ஸ்டவ்வில் வச்சுட்டு லைட்டாக ஒரு கொதி வரும்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, அதாவது வறுத்து அரைச்ச மிளகு பொடி சேர்த்துக்கலாம். மிளகு பொடியை எப்பவுமே கடைசியாக தான் சேர்க்கணும். அதே மாதிரி மிளகு பொடி சேர்த்துட்டாலே ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதான். மணக்க மணக்க சுவையான காரசாரமான ஆட்டு எலும்பு சூப் ரெடி ஆயிடுச்சு. இது தொண்டைக்கு நல்ல இதமா இருக்கும். சளி, இருமல், காய்ச்சல் இருந்தாலும் சரியாயிடும். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையா இருக்கும்போது உடல் சோர்வு அதிகமா இருக்கும், உடல் வலி அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கை கால் வலிலாம் அதிகமா இருக்கும், மூட்டு வலி பிரச்சனையாலலாம் அவஸ்தைப்படுவாங்க. அவங்க எல்லாம் இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வாரத்துல ஒரு முறை சாப்பிட்டாலே போதும். நல்ல உடம்புக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும், தெம்பை கொடுக்கும், எலும்புக்கு நல்ல ஒரு உறுதியை கொடுக்கும். அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமானதும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.